ஹாய், வெல்கம் டு ஆல். ஏற்கனவே நம்ம சேனலில் எம்ஓடிக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது ஆனால் கிளாரிட்டியாக இல்லை. அதனால் இப்போ ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதில் உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது பத்திர நம்பர், ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்க பத்திரத்தோட நம்பர். இந்த சொத்து நம்மளுக்கு எப்படி வந்ததோ அந்த பத்திரத்தோடைய நம்பர். ஆவண எண் போட்டு வருஷம் போட்டுட்டு தேடுக. இங்கே கீழே வந்துடுச்சு. இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஆவண எண் எல்லாமே. தொடர்ந்து செயல்படுத்தவும். அடமானம் வைப்பவர் பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண். ஆதார் எண் போட்டால் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். தமிழ்நாடு பதிவுத்துறை, என்னுடைய ஆதார் எண், பெயர், பிறந்த தேதி, அலைபேசி எண் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது மாவட்டம், வட்டம், கிராமம்லாம் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா விட்டலாம். இந்த முகவரி விவரங்கள் தான் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். பின்கோடு, அதுக்கடுத்தது ஃபோன் நம்பர் சேர்க்க. எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயிலெலாம் இங்கே செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்துடலாம். அடமானம் பெறுபவர் தனியார் பேங்க், அதுதான் பொறுப்பாட்சி அமைப்பு. பெயர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். மாவட்டம், முகவரி விவரங்கள் அந்த பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணுறேன். வட்டம், கிராமம்லாம் செலக்ட் பண்ணலை நான். அஞ்சலக குறியீடு, பின்கோடு சேர்க்க. கீழே எல்லாம் சேர்ந்துட்டுச்சான்னு செக் பண்ணிக்கணும். தப்பாக இருந்தால் இங்கேயே மாற்றிக்கலாம். அடுத்து பிரதிநிதி, கார்டியன் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து சாட்சி 2 பேர் போட்டுக்கணும். அங்கே முன்னாடி அடமானம் வைப்பவருக்கு நம்ம எப்படி பாக்ஸை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான். அவங்க பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண், அட்ரஸ்ஸு. சாட்சிக்கு ஃபோன் நம்பர் அவசியம் கிடையாது, அதனால் ஃபோன் நம்பர் மட்டும் போட தேவையில்லை. அடமானம் வைப்பவருக்கு மட்டும் நம்ம ஃபோன் நம்பர் போட்டால் போதும். பேங்க்குக்கும் ஃபோன் நம்பர் போடணுன்னு அவசியம் இல்லை, சாட்சிக்கும் ஃபோன் நம்பர் போடணுன்னு எந்த அவசியமும் இல்லை. பின்கோடை இப்போ கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் போடலை, சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு சாட்சி சேர்த்துக்கணும். 2 சாட்சி கன்ஃபார்மாக சேர்த்துடணும். டவுட் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்கள். உங்கள் பேர், ஃபோன் நம்பரை போட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சேர்க்க கொடுத்துட்டேன். இப்போ 2 பேர் கீழே சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்துடலாம். தாக்கல், யார் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்கள தான் இங்கே கீழே செலக்ட் பண்ணணும். சேமிக்க மற்றும் தொடர்க. அடுத்தது சொத்தோடைய வகை. நான் விவசாயம் நிலம் கொடுக்குறேன். ஏற்கனவே மனை செலக்ட் பண்ணேன் போன வீடியோவில், அதனால் இப்போ விவசாய நிலம் செலக்ட் பண்ணி சேர்க்க கொடுத்துட்டேன். அலுவலகம், சொத்து எந்த அலுவலகமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமம், பட்டா எண்
போட்டிருக்கேன். இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். பட்டா எண் போட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து வந்துடலாம். புல எண், சர்வே எண், ஊரகம், சர்வே எண் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் உட்பிரிவு பார் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் உட்பிரிவு. நஞ்சையா புஞ்சையா எதுவோ அதை செலக்ட் பண்ணிடணும். மொத்தம் எவ்வளோ அளவு, நான் வந்து ஏர்ஸில் 45 ஏர்ஸு 4 ஏர்ஸ் அதில் கொடுக்கறது சேர்க்க கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் மதிப்பு தேவையில்லை, அதனால் நான் போடலை. அடுத்து வந்துடலாம். டவுட் ஏதாச்சும் இருந்தால், அதாவது சப்போஸ் தப்பாக பண்ணிட்டோம்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது, இங்கே எடிட் கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லைன்னா அடுத்து வந்துடலாம். சக்குப்பந்தி சொத்தை சுற்றி 4 பக்கமும் என்னென்ன இருக்குதுன்னு இங்கே டைப் பண்ணணும். இருந்தால் டைப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 00 போடணும். நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போ 4 பக்கமும் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. அடுத்து வந்துடலாம். இந்த பாக்ஸில் சொத்தை பற்றி நம்ம என்னென்ன அடிக்கணுமோ அதை அடிச்சுக்கலாம். சர்வே எண், மொத்த அளவு, கொடுக்குற அளவு, எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அந்த அளவு. அடுத்து வந்துடலாம். இதில் எதுவும் சேர்க்கறதுக்கு இல்லை, கிணறு, மின் மோட்டார் அது எதுவும் இல்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன். டீட்டெயில் செக் பண்ணிக்கிறேன் கீழே. அடுத்து சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். கடன் தொகை 5 லட்சம். இதில் கடனின் நோக்கம் இங்கே தான் முக்கியம். விவசாய நிலன்றதால கல்ச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடலாம். டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸில் ஸ்டாம்ப் ஃபீஸு 0 ஆகிடுச்சு. அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணதால் பதிவு கட்டணம் 5000. அவ்வளோதான். வரி ஆவணத்திற்கான சுருக்கத்தினை உருவாக்குக. அவ்வளோதான். டிபி நம்பர் எடுத்தாச்சு. பாய்.